எப்படி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்பீச்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 2டே 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி அப்படின்னு சொல்றாரோ, இப்ப அதே மனநிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் வந்து இருக்காங்க. இந்த 2டே 2 கேள்வி தாங்க கேட்குறாங்க. ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? யார் ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணது? அப்படிங்கிற இந்த 2 கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா வந்து கேட்டுருக்காங்க. ஸோ, இப்போ இந்த 2 கேள்விகளுக்கான பதில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸோ, இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த படத்தை வந்து யார் லீக் பண்ணாங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸை பார்த்து சொல்கிறேன், அந்த நியூஸ் சேனலை பார்த்து சொல்கிறேன் அப்போல்லாம் சொல்ல போகிறதில்ல. அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா சைபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரணங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் லீக் இருக்குங்கிறத அவங்க அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டா வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இந்த திரைப்படத்தை யார் லீக் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத. ஸோ முதலாவதா நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்தை யார் லீக் பண்ணியிருக்கா அப்படிங்கிற அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சலாம். ஸோ என்னன்னாங்க, சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ சார்ந்து நாங்கள் வந்து அரெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன காரணம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எடிட்டர் டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த சின்ன சின்ன எடிட்டிங்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா படத்தோடைய ஃபுல் ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம். ஸோ அதில் நிறையா ஃபுட்டேஜஸ் வந்து டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறையா ஃபுட்டேஜஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், சிஜிஐ ஒர்க் இருக்கும், ஸோ அதுக்கூட சாங் பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து இருக்கும். ஸோ இதை எடிட்டர் அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்ஸ்னு ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரொம்ப மைன்யூட்டான ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா எடிட்டருக்கு தெரியாமல், ஜனநாயகன் படத்தோடைய டீமுக்கு தெரியாமல் அன்ஆத்தரைஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய காப்பியை இவங்க வந்து திருடியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரீலாக திருடியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சின்ன சின்ன ரீலாக திருடி இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரேம் வந்து பண்ணி படத்தை வந்து லீக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 6 பேரை சேர்த்து இப்போ இந்த 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயகன் லீக் இஷ்யூவாக வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக சொல்லப்போனால் எந்த அரசியல்வாதிகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூவில் வந்து ஈடுபடலை. ஸோ எந்த தளபதி ரசிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான காரணம் திமுக, இதுக்கான காரணம் பாஜகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேறு அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து உங்களுக்கு தான் பேக் ஃபயர் வந்து ஆகும். உங்களுக்குன்னு சொல்கிறத விட இன்டெரக்டாக எல்லா தளபதி விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ யாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 நபர்கள்னால மட்டும்தான் ஜனநாயகன் படம் வந்து பைரசியில் லீக் இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலாக வந்து சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இரண்டாவது விஷயமா, நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் எப்போங்க ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லா தளபதி ரசிகர்களும் வந்து வெயிட்டிங்கில் வந்து இருக்காங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா பைரசியில் லீக் ஆகிடுச்சு. படத்தை நினச்சா பார்த்துருக்கலாம் ஒரு 3 மணி நேரம் படத்தை. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செல்ஃப் கண்ட்ரோல்டாக வந்து படத்தை பார்க்காம தேட்டரில் தான் போய் பார்ப்போன்னு வந்து நின்றுருக்காங்க. ஸோ அதுக்காண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், ஹைப்பு, கியூரியாசிட்டி எல்லாமே வந்து ஏறிட்டு இருக்கும். சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லா தளபதி ரசிகர்களும் வந்து இருப்பாங்க. ஸோ என்னன்னாங்க, இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த படத்துக்கான சர்டிஃபிகேட்டை நாங்கள் ஏப்ரல் 23ஆம் அப்புறம் தான் கொடுப்போம்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், ஏன்டா சென்சார் சர்டிஃபிகேட்டை சிபிஎஃப்சி தான்டா கொடுக்கணும், எதுக்குடா எலெக்ஷன் கமிஷன்ட்ட போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அரசியல் சார்ந்த விஷயங்கள் நிறையாவே இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 3 மணி நேரம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு டிவிக்கு கேம்பெயினே நடத்தியிருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்டு மூவி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்துக்கு நாங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளான்லேருந்து இருக்காங்கன்னா, ஏப்ரல் 30ஆம் ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. ஸோ ஏப்ரல் 30 இல்லைனா மே 5ஆம் மோஸ்ட் ப்ராப்ளி ஏப்ரல் 30ஆம் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கு முக்கியமான காரணம் படம் ஹெச்டியில் லீக் ஆயிடுச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டிலே பண்ணி மே 5ஆம் நம்ம தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே ஜூன் 22ஆம் ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளான்லாம் ப்ரொடக்ஷன் டீம் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஏப்ரல் 30 ஜனநாயகன் வில் பி ஹிட்டிங் ஆன் தியேட்டர்ஸ். ஸோ எத்தனை தளபதி ரசிகர்கள் உண்மையிலே இந்த திரைப்படத்திற்காக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகன் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த திரைப்படத்திற்கான உங்களோட உண்மையான ஆதரவை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.